तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. सूर्यस्पर्ति किरीटमूर्ध्वतिलक प्रोत्पासि बालान्तरं कारुण्याकुलनेत्रमद्रगसितोल्लासं सुनासापुटं घण्टोद्यमकरापकुण्डलयुकं घण्टोज्ज्वलत्कौस्तुभं त्वत्रूपं वनमल्यकारपटल ஸ்ரீவத்சதீப்ரம் பஜே. நாராயண பட்டத்ரி குருவாயூர் க்ஷேத்திரத்தில் பட்டத்ரி மண்டபத்தில் அமர்ந்து நாராயணியத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி பகவான் கிட்டக்க ஒரு விசித்திரமான கட்டளையை வச்சாருன்னு நம்ம கேட்டோம். நான் எழுதக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் கண்ணனான நீ தலையசைத்து அப்போ எழுதியிருக்கக்கூடிய ஸ்லோகம் அதில் வந்த கதை எல்லாம் உண்மை, இது சத்தியம் அப்படின்னு நீ முத்திரையை குத்தி அங்கீகாரம் பண்ணணும்னு பட்டத்ரி ஒரு வேண்டுகோள் வச்சார்னு கேட்டோம். அதான் காவியத்தினுடைய அழகு. அவன் தலையசைத்து கேட்டானா இல்லையா அப்படின்னு அந்த பதிலுக்காக பட்டத்ரி காத்துருக்கார். இந்த அற்புதமான நாராயணீய வைபவத்தை நாம் காஞ்சிபுரத்தை அடுத்துள்ள தாமல் கிராமத்தில் திருமாலழகி சமேதனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய தாமோதர பெருமானும் தலையசைத்து கேட்க அவனுடைய திவ்ய அலங்காரத்தோடு இந்த சரித்திரத்தை நம்ம இன்னைக்கு கேட்டுருக்கோம். ஆம், தாமோதரன் உரலில் கட்டுப்பட்ட எம்பெருமான். வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துளாவ வான்முகம் வேற்ப செவ்வாய் துடிப்ப தண்டையிர் நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதரா மெய்யறிவேன் நானே என்று ஆழ்வார்களால் புகழப்பட்ட எம்பெருமான். அல்லது ஆழ்வார்கள் பாசுரம் பாடியது இவனை நாம் தரிசிக்கும் போது எங்கோ ஆழ்வார் பாடியிருந்தாலும் அந்த பாசுரங்கள் அல்லவா நமக்கு நினைவிற்கு வருகின்றது. தாமோதரனான எம்பெருமான் இங்கு 4 திருக்கைகளோடும் 2 திருக்கைகளில் சங்கு சக்கரத்தை அழகாக ஏந்திக் கொண்டு ஒரு திவ்ய ஹஸ்தத்தை வரத ஹஸ்தமாகவும் கடிகஸ்தமாகவும் அபயஹஸ்தமாகவும் நமக்கு அனுகிரகம் செய்து கொண்டு அவனுடைய திருவடிகளை ஒரு திருவடியான பாதத்தை சற்றே முன்னால் வைத்து உயர்ந்த மாலைகளை சார்த்தி கொண்டு கம்பீரமான அந்த மயிர்பீலி என்று குருவாயூரப்பன் எதை விரும்பி சார்த்தி கொள்வானோ அதை இன்று தாமோதரன் குருவாயூரப்பனாக நமக்கு மயிர்பீலியோடு காட்சியளிக்கக்கூடிய திவ்ய தரிசனம். தானப்பன் என்று தானமல்லர் என்ற ஒருவர் இதை தானமாக கொடுத்து தாமல் என்று மறுவிதியாகவும் தாமல் என்று மறுவியதாகவும் தாமோதரன் இங்கு காட்சியளிப்பதாலும் இந்த ஊருக்கு ஒரு பெரிய பெருமை. அது மட்டுமல்ல, இங்கு வராகீஸ்வரர் என்ற ஒரு சிவனும் இங்கு மிகவும் தொன்மை வாய்ந்த ஒரு கோயிலாக காஞ்சி பரமாச்சாரியால் பல மாதங்கள் தியானத்தில் இருந்த சிறப்பு பெற்ற கோயிலும் இங்கே உண்டு. இந்த தாமோதர பெருமாள்
கேட்டதை கொடுக்கக்கூடிய எம்பெருமானாக இங்கு காட்சியளிக்கக்கூடியவன். இவனுக்கு பல வைபவங்கள் இங்கே உண்டு. மூலஸ்தானத்தில் இருந்த எம்பெருமானுக்கு நமக்கு வைகானச ஆகம விதிகளால் மூலவரை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நம்முடைய தொலைக்காட்சி மூலமாக படப்பிடிப்பு எடுப்பதற்கு அனுமதி இல்லாததால் மானசீகமாக நாம் வந்து அவனுடைய வைபவத்தை கேட்டு நேரே வந்து பின்னால் தரிசிக்கலாம். இங்கு இருக்கக்கூடிய மூல எம்பெருமான் அழகான 4 திருக்கரங்களோடு உற்சவமூர்த்தி போலவே இருந்தாலும் இவனுடைய இடுப்பிலே யசோதை பிராட்டியானவள் கட்டிய தழும்பு இன்றும் உள்ளதாம். அந்த தழும்பை நாம் கும்பாபிஷேக காலத்திலே தான் தரிசிக்க முடியும் என்ற அர்ச்சகர்கள் இங்கு கூறினாலும் அந்த தழும்பு இருக்கக்கூடிய இடத்தை நினைவூட்டும் பொருட்டு இங்கு வெள்ளியாலேயே ஒரு தழும்பை இவனுடைய உதரத்திலே சாற்றப்பட்டிருக்கக்கூடிய கேட்டதை கொடுக்கக்கூடிய எம்பெருமான் குருவாயூரப்பன் என்று தலையசைப்பதற்கு பதிலுக்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கு நம்முடைய ஸ்லோகத்திற்கு தொலைக்காட்சி மூலமாக உங்களை பார்த்த ஒரு ஆனந்தத்திலும் நாம் அவனை தரிசித்துக் கொண்டும் தாமோதரன் தலையசைக்க ஆரம்பித்து விட்டான். பட்டத்திரி கேட்ட கேள்விக்கு குருவாயூரப்பனுடைய பதில், மேல்பத்தூர், நான் எதற்காக தலையசைக்க வேண்டும்? தேவையில்லாத வேண்டுகோளாக இருக்கின்றதே. ஒன்று வேண்டுமானால் செய்கிறேன். நீ எங்கெங்கெல்லாம் தவறாக ஸ்லோகங்கள் சொல்லுகிறாயோ அந்த இடத்திலே நிறுத்தி, பட்டத்திரி, நீ இந்த இடத்திலே கூறுவது சரியல்ல என்று நான் சொல்லுகின்றேன். நீ சரியாக எழுதியிருக்கக்கூடிய கதைகளுக்கும் பாட்டுக்களுக்கும் இது சரியாக இருக்கின்றது, இது சரியாக இருக்கின்றது, என்னை எதற்காக இவ்வாறு ஒரு பயிற்சி செய்து தலையசைக்க வைக்க வேண்டும் என்று உனக்கு ஆசை தோன்றியதோ எனக்கு தெரியவில்லை. அதனால் தவறு செய்யக்கூடிய இடத்திலே அசைக்கின்றேன். இந்த வேண்டுகோளை கொஞ்சம் மாற்றிக்கொள் என்றாராம். பட்டத்திரி கூறினார், குருவாயூரப்பா, அதெல்லாம் முடியாது. ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் நீ தலையசைப்பதாக இருந்தால் நான் நாராயணியத்தை தொடங்குகின்றேன், இல்லாவிட்டால் நான் கிளம்புகின்றேன். குருவாயூரப்பனுக்கு சற்றே கோபம். எதற்கெடுத்தாலும் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றாய், இல்லாவிட்டால் நான் கிளம்புகின்றேன் என்றால் நாராயணியத்தை நான் கேட்பதற்கு ஆசையாக இருக்கின்றேன், நீ புரிந்து கொண்டு எனக்கு பலவிதமான கஷ்டமான வேண்டுகோளை வைக்கின்றாய். உன்னுடைய கணக்குப்படி பார்த்தால் நீ எவ்வளவு பாட்டுக்கள் ஸ்லோகங்கள் எழுதுவதாக இருக்கின்றாய்? பட்டத்திரி சொன்னார், 1000க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் எழுதுவதாக இருக்கின்றேன். அப்போது 1000 முறை நான் தலையாட்ட வேண்டுமா? எதற்காக இது? உன்னுடைய பெருமைக்காக என்னை எதற்காக தலையாட்ட சொல்லுகின்றாய்? மேல்பத்தூர், குருவாயூரப்பன் கூறினான், எனக்கு புரிந்துவிட்டது. நான் உன்னுடைய நாராயணியத்திற்கு 1000 முறைக்கு மேல் தலையசைத்து ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அங்கீகாரம் செய்தால் இந்த காவியத்தை முடித்துவிட்டு நீ வெளியே சென்று வெளியே உள்ள பக்தர்களிடம் என்னுடைய பெருமையை தெரிந்து கொள்ளுங்கள், நான் ஒவ்வொரு ஸ்லோகம் கூறியதும் உங்கள் குருவாயூரப்பன் எனக்கு தலையசைத்து அங்கீகரித்தான் என்று உன்னுடைய பெருமைக்காக, காவியத்தினுடைய பெருமைக்கு பெருமை சேர்ப்பதற்காக என்னை எதற்காக தலையசைக்க சொல்கின்றாய்? இது வேண்டாத வேலையாக இருக்கின்றதே என்றார். பட்டத்திரி கூறினார், குருவாயூரப்பா, ஒரு ரகசியத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய பெருமைக்காக நான் தலையசைக்க சொல்கின்றேனே தவிர என்னுடைய பெருமைக்காக நான் தலையசைக்க சொல்லவில்லை. குருவாயூரப்பன் சிரித்தாராம். இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கின்றதே. நீ ஸ்லோகத்தை எழுதுவாய், நான் கஷ்டப்பட்டு தலையசைப்பேன், அதில் உனக்கு பெருமை சேர்க்காது, எனக்கு தலையசைத்துத்தான் பெருமை சேர்க்க வேண்டுமா? பூனிலாய 5மாய் புனர்க்கண் நின்ற 4மாய் தீனிலாய 3மாய் சிறந்த கால் 2மாய் மீனிலாய 1மாகி வேறு வேறு தன்மையாய் நீனிலாய வண்ணனின்னை யார் நினைக்க வல்லரே என்று சர்வகந்தனாய் சர்வரசனாய் இருக்கக்கூடிய எனக்கு உன்னுடைய பாட்டிற்கு தலையசைத்து என்ன பெருமை வரப்போகின்றது? பட்டத்திரி கூறிய பதில் மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. குருவாயூரப்பா, நான் அடக்கத்துடன் கூறுகின்றேன், மீண்டும் சொல்கின்றேன், நீ தலையசைத்தால் உனக்குத்தான் பெருமை. ஏன் தெரியுமா? நீ எடுத்த தசாவதாரங்கள் 10, அதிலே அவதாரங்களை 3 விதமாக நான் பிரிக்கின்றேன். மர்த்தியாவதார ஸ்தவகலு நியதம் மர்த்திய சிக்ஷார்த்தமேவம். கிருஷ்ணா, தாமோதரா, பூர்வ புண்ணியாவதாரம். உன்னுடைய அவதாரங்கள், அவதாரம் என்பது ஒரு வகை, அந்த வகையை விட மிஞ்சியது புண்ணியாவதாரங்கள். அவதாரம் என்பது நீ வருவது, கிளம்பி செல்வது. புண்ணியாவதாரங்கள் என்பது எங்களோடு உலகத்திலே சற்று நாட்கள் தங்குவது. நரசிம்மர் முதலிய பல அவதாரங்களிலே வந்தாய், உடனே அந்தியம்போதில் அரியுருவாகி அரியை அழித்து
பல்லாண்டு பாட கிளம்பி சென்று விட்டாய். ஆனால் நாங்கள் செய்த புண்ணியம், நீ பலராமனாகவும் பரசுராமனாகவும் வந்தபோது எங்களோடு தங்கினாய். ஆனால் அதற்கு எங்களுக்கு நீ புண்ணியத்தை உபதேசிக்கவில்லை, வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை எங்களுக்கு நீ உபதேசிக்கவில்லை. அந்த உபதேசமானது 2 அவதாரங்களில் நடந்தது. ஒன்று ஸ்ரீராம அவதாரம், மற்றொன்று ஸ்ரீகிருஷ்ண அவதாரம். அந்த 2 அவதாரங்களில் தர்மத்தை போதித்ததால் அவைகள் அவதாரம் மட்டுமல்ல, புண்ணிய அவதாரங்கள் மட்டுமல்ல, பூர்ண புண்ணியாவதாரங்களாக எனக்கு தோன்றுகின்றது. பட்டத்திரி கூறினார், அந்த 2 அவதாரங்களிலே ராமாவதாரம் ஒரு விதத்தில் பெருமை வாய்ந்தது. ராமாவதாரத்தில் உனக்கு என்ன பெருமை? உன்னுடைய காவியமான ராமாயணத்தை வால்மீகி எழுதி உன்னுடைய புதல்வர்களான லவகுச்சர்களுக்கே அதை உபதேசம் செய்து, ராமனான நீ அயோத்தியா தேசத்தில் அஸ்வமேத மண்டபத்தில் அந்த ராமாயணத்தை ஏற்பாடு செய்து நீயே அமர்ந்து கொண்டு லவகுச்சர்கள் ஒவ்வொரு பாட்டுக்களாக ஒவ்வொரு ஸ்லோகமாக சொல்ல, மிதிலை செல்வி தன் திருவயிறு வாய்த்த மக்கள் எம்பெருமான் ராமன் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகினான் இன்னமுதை என்று ராமாயணத்திற்கு ஒரு பெருமை. குருவாயூரப்பா, ராமனாக நீ தலையசைத்து கேட்டு ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் அமாபிதத் பூதிகரம் பிரதக்கியதே என்று முத்திரையை குத்தினாய். 27 நாட்களில் 24,000 முறை நீ தலையசைத்து ராமாயணத்தை சத்தியம் என்று அங்கீகரித்தாய். அப்போது கிருஷ்ண பக்தர்கள் என்னை பார்த்து, ராமன் மட்டும் தலையசைத்தானே, நீ நாராயணியம் எழுதும்போது கிருஷ்ணனை தலையசைக்க வைப்பாயா என்று கேட்கிறார்கள். ராமபக்தர்கள், எங்களுடைய ராமாயணம் தான் உயர்ந்தது, ராமன் தான் உயர்ந்த காவிய நாயகன், ஏனென்றால் அவன் காவியத்தை அவன் 24,000 முறை தலையசைத்து கேட்டுவிட்டான். அந்த பெருமை உன்னுடைய நாராயணியத்திற்கோ பாகவதத்திற்கோ கண்ணனுக்கோ கிடையாது என்று என்னிடத்திலே ஏளனமாக பேசுகின்றார்கள். அதனால் குருவாயூரப்பா, ராமனுக்கு ஏற்பட்ட பெருமை என் குருவாயூரப்பனுக்கு ஏற்பட வேண்டாமா? ராமாயணத்திற்கு ஏற்பட்ட பெருமை பாகவத நாராயணியத்திற்கு ஏற்பட வேண்டாமா? அதனால்தான் சொல்லுகின்றேன், நீ தலையசைத்தால் உனக்கு பெருமை, ராமாயணத்திற்குண்டான ஏற்றம் ஏற்படும் என்றாராம். அதனால் இந்த திருக்கோயிலிலே நாம் நுழையும் போது சற்றே நோக்கினோமே ஆனால், உரலில் இருக்கக்கூடிய கண்ணனை தரிசித்து வந்தால் நம்முடைய ஒரு பக்கத்திலே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஜாதகமானது இங்கே மாட்டப்பட்டு ராமனுடைய திவ்ய தரிசனமும் அவனுடைய பக்தனான ஹனுமானுடைய ஜாதகத்தையும் நாம் தரிசித்துக் கொண்டே தான் ராமனை அடுத்தவன் தாமோதரனான கண்ணன் என்று நாம் உள்ளே நுழைய முடியும். இதை கேட்டார் குருவாயூரப்பன். ஆகா, இவ்வளவு பெரிய ரகசியம் மேல்பத்தூர் இதிலே அடங்கி இருக்கின்றதா? அப்போது நாராயணியத்திற்கு கண்டிப்பாக பெருமை ஏற்பட வேண்டும். நான் தலையசைக்கின்றேன். ஆனால் ஒரு சந்தேகம், ராமன் 24,000 முறை தலையசைத்தான் என்று சொன்னாயே, கண்ணனான நான் 1000 முறை தலையசைத்தால் போருமா? அல்லது ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் நான் 4 முறை கூட தலையசைக்க தயார், ஏனென்றால் எனக்கு அது பெருமை சேர்ப்பதாக இருக்கிறது என்று இன்றுதான் நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னானாம். அப்படிப்பட்ட கண்ணன் தான் தலையசைப்பதற்காக ஒத்துக்கொண்டதுதான் நாராயணியத்தினுடைய ஒரு வைபவம். அந்த ஒரு வைபவத்தை எம்பெருமான் இங்கு தாமோதரனாக நமக்கு காட்சியளிக்க, அந்த தாமோதரனுடைய மூலமூர்த்தியினிடத்திலே வருடத்திலே பலவிதமான உற்சவங்கள், இங்கு முக்கியமாக கண்ணன் பிறந்த ரோகிணி நட்சத்திரத்திலே யார் யாருக்கெல்லாம் புத்திரபாக்கியமானது சந்தான பாக்கியமானது இல்லையோ அவர்கள் இங்கு வந்து கண்ணனுடைய காலிலே அவனுடைய இடுப்பிலே யசோதை பிராட்டியானவள் தன்னுடைய குழந்தைக்கு கயரை கட்டினாள். குழந்தை பேர் வேண்டுபவர்கள் ரோகிணி நட்சத்திரத்திலே இங்கு வெள்ளி கொலுசை கட்டினார்களே, ஆனால் அவர்களுக்கு அந்த குழந்தை பேரானது கிடைக்கின்றது என்ற பெரிய நம்பிக்கைக்காக இங்கு ஏற்பட்டுள்ள ஒரு திவ்யமான ஒரு ஸ்தலம். அதனால் இங்கு மூலமூர்த்தி இன்றும் பல கொலுசுகளை சலார் பிலார் என்ன என்று ஆழ்வார் வர்ணித்ததபடி இங்கு கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் தரிசிக்கின்றோம். அந்த தாமோதரன் தலையசைப்பதற்கு ஒத்துக்கொண்டு விட்டான். அடுத்ததாக பட்டத்திரி நாராயணியத்தை தொடங்கினாரா அல்லது வேறு ஏதாவது நிபந்தனை வைத்தாரா என்பதை நாம் திருமாலழகி தாயாரை தரிசித்துக் கொண்டே தொடர்ந்து கேட்போம். மே மாதம் 3ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை சென்னை நாரதகான சபா மினி ஹாலில் தினசரி மாலை 6:30 மணிக்கு நானும் எனது சகோதரி பெருந்தேவியும் ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசம் நிகழ்த்த உள்ளோம்.
கலந்து கொண்டு ஸ்ரீராமனின் அருளை பெறலாம். நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன்னாராயணா. तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः. குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கல்யாணானாம் அவிகலநிதி காபிகாருண்யசீமா நித்யாமோதா நிகமவதசாம் மௌளிமந்தாரமாலாம் சம்பர்திவ்யாமதிவிஜயின சந்நிதத்தாம் சதா மேகே சைஷா தேவி சகலபுவன பிரார்த்தனா காமதேனுகூ. நலம் தரும் நாராயணியத்தினுடைய ஒரு வைபவத்தை இந்த வாரம் நாம் காஞ்சிபுரத்தை அடுத்துள்ள சென்னை பெங்களூர் NH7 தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தாமல் கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய திருமாலழகி சமேத ஸ்ரீ தாமோதர பெருமானுடைய திவ்ய தரிசனத்தோடு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கு தாயார் திருமாலழகி தாயாராக காட்சியளிக்கின்றாள். தமிழிலே திருநாமம். அந்த திருநாமத்தோடு இருக்கக்கூடிய தாயார்கள் சிலரே. திருநின்றவூரிலே என்னை பெற்ற தாயார் என்று எழுந்தருளியிருக்கின்றார். தாமலிலோ அவன் திருமால் அழகன், தாமோதரன் சௌந்தர்யதோபி சுந்தரதரம் கிருஷ்ணா தொத்ரூபம் ஆச்சரியதோபி ஆச்சரியம் என்று நாராயணியத்திலே பட்டத்திரி கண்ணனை வர்ணிக்கின்றார். தரிசனத்திற்காக அமர்ந்த பட்டத்திரிக்கு கண்ணன் காட்சி கொடுக்கும் போது நீ அழகுக்கு அழகு செய்பவன் என்று அவனை வர்ணிக்கின்றார். ஆக குருவாயூரப்பன் கண்ணன், இங்கு எழுந்தருளியிருக்கக்கூடிய தாமோதரன் அழகன். அவன் அழகன் என்றால் பிராட்டியான தாயார் அழகியாக அன்றோ இருக்க வேண்டும். அவர் யாருக்கு அழகி? திருமாலழகி தாயாராக இங்கு தாயார் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றாளாம். அந்த திருமாலழகி தாயார் 4 திருக்கைகளோடு 2 திருக்கைகளிலே கமலஹஸ்தம், அதாவது அழகாக தாமரை பூவை தாங்கிக் கொண்டு ஒரு திருக்கையாலே வரக்கூடிய நம்மை அருள் பார்வையோடு வரவேற்கின்றாள். ஆம், இங்கு தாமோதரன் கேட்டதை கொடுப்பவன். திருமாலழகி தாயாரோ
கேட்டதும் கொடுக்கக்கூடிய திவ்ய சௌந்தரியத்தோடு அனுமனுக்கு தான் அளித்த சூடாமணிகளை தன்னுடைய ஜடையிலே கோர்த்து கொண்டு அழகாக அதை முன்னே தொங்க விடுத்து கொண்டு அபய ஹஸ்தத்தோடு தாங்கிய திருவடிகளோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இவள் திருமால் அழகி என்ற ஒரு திருநாமத்தில்தான் என்ன பொருத்தம்? பட்டத்திரி அழகுக்கும் அழகு செய்யக்கூடிய குருவாயூரப்பனுடைய சன்னதியிலே ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் அவன் தலையசைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்த போது கண்ணனும் அதற்கு ஒத்துக்கொண்டான். பட்டத்திரியிடம் நீர் நாராயணியத்தை ஆரம்பிக்கலாம் என்று கூறினானாம். நாராயண பட்டத்திரியோ, நான் ஆரம்பிப்பதில் எனக்கு எந்தவிதமான ஒரு கவலையும் இல்லை. ஆனால் கண்ணா, நாராயணியத்தினுடைய முதல் ஸ்லோகம், அந்த முதல் ஸ்லோகத்தினுடைய முதல் பதம், அதை நீதான் தொடங்கி வைக்க வேண்டும். நான் ஆரம்பித்தால் அது சரியாக இருக்காது. ஏதாவது ஒரு பதத்தை நீ சொல்லிவிடு, அதையே எனக்கு தொடக்க ஸ்லோகமாக உன்னுடைய அருளாசியாக நான் ஏற்றுக்கொண்டு ஆரம்பிக்கின்றேன். நீதான் உன்னுடைய கர்ப்ப கிரகத்திலிருந்து ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டாராம். கண்ணனோ, ஏ பேல்பத்தூர், நான் ஆரம்பிக்கின்றேன், அதில் எந்த விதமான ஒரு கவலையும் எனக்கு இல்லை. ஆனால் அதற்கு முன்னால் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கின்றது என்று சொன்னாராம். என்ன என்று கேட்டார் பட்டத்திரி. குருவாயூரப்பன் கருணையோடு கூறினான், இவ்வளவு நிபந்தனைகளை நீ எனக்கு விதித்தாயே, உனக்கு ஒரே ஒரு நிபந்தனை நான் விதிக்கலாமா? பட்டத்திரி கூறினார், காத்து கொண்டிருக்கின்றேன் குருவாயூரப்பா. அப்போது குருவாயூரப்பன் கனிவோடு கூறினான், பட்டத்திரி, ஏதாவது ஒரு காவியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றால், ஏன் நம்முடைய வீட்டிலே சிறிய பூஜையை துவங்க வேண்டும் என்றாலும் ஏதாவது ஒரு தியானம் இருக்க வேண்டும். ஒரு வாழ்த்து பாடலை சொல்லிவிட்டு நாம் தொடங்க வேண்டும். ஒரு சொற்பொழிவாக இருந்தால் கூட தியான ஸ்லோகம் என்பது மரபு. காவியத்தை தொடங்க வேண்டும் என்றாலும் கடவுள் வாழ்த்தானது இருக்க வேண்டும். அது இல்லாமல் நீ என்னை ஆரம்பித்து வை என்று சொன்னால் எவ்வாறு ஆரம்பிப்பது? ஏதாவது ஒரு தியானம் செய்து கொள், தியான ஸ்லோகத்தை சொல், அல்லது மனதால் ஒருவரை நினைத்துக்கொள், அந்த தியானத்தோடு நான் துவங்குகின்றேன் என்றாராம். பட்டத்திரிக்கு புரியவில்லை. யாரை தியானிப்பது குருவாயூரப்பா என்று கேட்டார். குருவாயூரப்பன் சொன்னான், யாரை வேணால் நீ மனதிலே நினைத்து கொள்ளலாம், வணங்கிக் கொள்ளலாம். மாதேவோ பவா, உன்னுடைய அம்மாவை நினைத்துக்கொள், அல்லது உன்னுடைய தகப்பனார் பேரே மாத்ருதத்தர் தானே, அப்பாவான மாத்ருதத்தரை நீ நினைத்துக்கொள், அல்லது அச்சுத பிஷோருடைய உன்னுடைய குரு, யாரிடமிருந்து நீ இந்த வியாதியை தட்சணையாக அவருடைய வியாதியை போக்கி நீ வாங்கி வந்தாயோ அந்த உத்தமமான குருவை நினைத்துக்கொள். அவரும் உனக்கு ஞாபகம் வரவில்லை என்றால் எழுத்தச்சன் எனும் ஜோசியர், அவர் உன்னுடைய ஜாதகத்தை பார்த்து இங்கு அனுப்பாவிட்டால் எனக்கு ஏது நாராயணியம், அவரை நினைத்துக்கொள். அல்லது உன்னை அழைத்து வந்த வேலைக்காரன், 10-15 பேர் உன்னோடு உதவிக்கு வந்திருக்கிறார்களே பட்டத்திரி, உன்னை விட அவர்கள் பாக்கியம் செய்தவர்கள்டா. 100 நாட்கள் குருவாயூரிலே தங்கக்கூடிய புண்ணியம் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய திவ்ய தரிசனத்தை அடையப் போகிறார்கள். அப்படிப்பட்ட பாக்கியவான்களான அவர்களை நீ நினைத்துக்கொள். யாருமே உனக்கு மனதிற்கு தோண்டாவிட்டால் நான் தான் ஒருத்தன் ஏமாந்தவன், நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுகிறேன் என்று ஒத்துக்கொண்டிருக்கின்றேனே. குருவாயூரப்பா, கிருஷ்ணா சரணம் என்று கைகூப்பி கண்ணனான என்னையாவது தியானம் செய்து கொள். இவற்றில் யாராவது ஒருவரை நினைத்து தியானம் செய்தால் அதையே நான் கடவுள் வாழ்த்தாக நினைத்து கொண்டு நாராயணியத்தை தொடக்கி வைக்கின்றேன். நீ உன்னுடைய தியானம் எனக்கு அவசியம் என்றாராம். அப்போது பட்டத்திரி கண்ணை மூடிக்கொண்டார். குருவாயூரப்பன் உன்னி கிருஷ்ணன் அல்லவா? உன்னி கிருஷ்ணன் மனசில் கழிக்கும் போல் உன்னிகள் வேணுமோ மக்களாய் என்று இந்த குருவாயூரிலே கொண்டாடியவர் இங்கு பிறந்த பூந்தானம் என்ற மகான். அனைவரும் அங்கு குருவாயூரப்பனை குழந்தையாக அல்லவோ பார்க்கிறார்கள். அதனால் அன்றோ அவனுக்கு அப்பன் அப்பன் என்று செல்லமாக அழைக்கக்கூடிய ஒரு பெயர் குருவாயூரப்பன் மனதிலே நினைத்து கொண்டானா? இவ்வளவு பெயர்களை இவருக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, இதில் இவன் யாரை தியானம் செய்ய போகிறான்? அவனுடைய அம்மாவா, அப்பாவா, குருவா, ஜோசியரா, வேலைக்காரனா, அல்லது அழைத்து வந்தவர்களா? ஒன்று குருவாயூரப்பன் தீர்மானம் செய்து கொண்டு விட்டாராம். யாரை நினைக்கிறானோ இல்லையோ, குருவாயூரப்பனான நம்முடைய பெயரை கண்டிப்பாக சொல்லுவான். ஏனென்றால் நம்மால் அவனுக்கு நடக்க வேண்டிய காரியம் உள்ளது. நாம் தான் அவனுடைய வியாதியை தீர்க்க வேண்டும் என்று பிடிவாதமாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான்.
அத்துணை பேரை மறந்தாலும் தன்னுடைய தியானத்திலே கிருஷ்ணாய துப்யம் நமகா என்று கையை கூப்பி குருவாயூரப்பனான நமக்கு நம்முடைய நமஸ்காரத்தை செலுத்துவான் என்று அவர் தன்னை வணங்குவான் என்று எதிர்பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கின்றார். பக்தர்களே, குருவாயூரப்பனுடைய நாராயணியத்தில் தான் எத்தனை அதிசயங்கள்! இவர் இவ்வளவு வேண்டுகோளை வைத்தது, குருவாயூரப்பன் செவிசாய்த்தது, குருவாயூரப்பன் இவருக்கு ஒரு நிபந்தனையை விதித்தது. அப்போது பட்டத்திரி யார் பெயரை கூறுவார் என்று குருவாயூரப்பன் எதிர்பார்த்து காத்திருந்தது எல்லாமே ஒரு வினோதம். இவர்களுக்குள்ளே நடந்த ஒரு சம்பாஷணைகள். அப்போது பட்டத்திரி யாரை கூறினார்? குருவாயூரப்பன் சொன்ன அனைவரையும் விட்டுவிட்டார் என்பதுதான் நாராயணியத்தினுடைய தொடக்கத்தினுடைய தாத்பரியம். அவர் அம்மாவையோ அப்பாவையோ குருவையோ ஜோசியனையோ யாரையும் நினைக்கவில்லை. ஏன், கண்ணனைக்கு கூட தன்னுடைய வணக்கத்தை செலுத்தவில்லையாம். அப்போது யாரை நினைத்தார்? பட்டத்திரி கூறினார், குருவாயூரப்பா, நாராயணியத்தை நீ ஆரம்பித்து வைப்பதற்கு முன் நீ சொன்ன அந்த நமஸ்காரம், அந்த வணக்கம் நான் யாருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஆச்சரியப்படுகின்றேன் தெரியுமா? அந்த நமஸ்காரம் யாருக்கு தெரியுமா? ஏ ரோகம் மமயூயமேவ சுகிருத்தோயை நிஸ்பிருசோகம் கிருத காவ்யாலங்கிருதி தர்க்க கோவித கதம் யோகேஷு போகேஷு ச நோச்சேத் கிருஷ்ண பதாரவிந்த பஜனமோ வேதாந்த சிந்தாமபி தெக்த்வா ஸ்வஸ்வயிதி பிரமாதகமகோ யாம் ஏவ யாம் யாம் திசமோ. பட்டத்திரி தூக்க முடியாம தன்னுடைய கையை தூக்கி தன்னுடைய தலையிலேந்து கால் வரைக்கும் தொட்டு எந்த வியாதி என்ன குருவாயூருக்கு அழிச்சிட்டு வந்ததோ அந்த வாதரோகம் என்ற பெயருள்ள என்னுடைய நோய்க்கு நமஸ்காரம்னு வாதரோகத்தை வணங்கினார். ரோகா மம யூயமேவ சுகிருதகா. என்ன பொருள்? வியாதிதான் எனக்கு குருவாயூரப்பனை விட முக்கியமான நண்பன், எனக்கு வேண்டியவன். அந்த வியாதியை நமஸ்கரிக்கின்றேன். குருவாயூரப்பா, நீ நாராயணியத்தை தொடக்கி வைக்கலாம் என்று கூறினாராம். குருவாயூரப்பனுக்கோ ஆனந்த கண்ணீர். என்னடா மேல்பத்தூர், என்னை விட உனக்கு வியாதி அவ்வளவு வசந்ததா போயிடுத்தா? என்ன நமஸ்காரம் பண்ண வேண்டியவன் வியாதியை பெரிதாக வணங்குகின்றாயே என்று குருவாயூரப்பன் ஆனந்தப்பட்டான். அப்போது பட்டத்திரி சொன்னார், குருவாயூரப்பா, உன்னை விட எனக்கு ஏன் தெரியுமா வியாதி பெருசு? நீயா என்ன குருவாயூருக்கு அழிச்சிட்டு வந்த? இல்லையே, இந்த வாதரோகம்ன்ற நோய் தானே என்னை குருவாயூருக்கு அழிச்சிட்டு வந்து நாராயணியம் எழுதக்கூடிய பெரிய புண்ணியத்தை எனக்கு கொடுத்துருக்கு. அதுதானே உன்னோட 100 நாட்கள் நான் பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கு. இல்லைன்னா நான் படித்த ஒரு படிப்புக்கும் எனக்கு இருக்கக்கூடிய சமஸ்கிருத அறிவுக்கும் பாண்டித்தியத்துக்கும் நான் குருவாயூருக்கு வந்து ஒன்னையா தரிசனம் பண்ணியிருப்பேன்? கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன். நான் போயிருக்கக்கூடிய இடங்களெல்லாம் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய பெரிய ராஜாக்களுடைய சமஸ்தானத்துக்கெல்லாம் போயிருப்பேன். அந்த ராஜாவோட சபையில் நுழைஞ்சு மகாராஜாவை கையை கூப்பி தலையை வணங்கி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, மகாராஜா, என் பேர் நாராயண பட்டத்திரின்னு பேர், கேரளாவில் மேல்பத்தூர்லேருந்து வரேன், பெரிய சமஸ்கிருத பண்டிதன், நீங்கள் பாடலாம்னு சொன்ன உங்களை பற்றி புகழ்ந்து நான் 100 ஸ்லோகங்கள் கூட சொல்லுவேன்னு சொல்லுவேன். ராஜாவும் அதற்கு மகிழ்ந்து, அப்படியா, உட்காருங்கள், எனக்கு ஒரு ஆசனத்தை போட்டு ராஜாவை பற்றி 100 ஸ்லோகம் பாட சொல்லுவான். குருவாயூரப்பா, கண்ணனான உன்னை புகழ வேண்டிய இந்த நாக்கால நாவாய் பக்கத்தில் பிறந்த நான் நரஸ்துதி பண்ணி கேவலம் ஒரு ராஜாவை புகழ்ந்து அவனுக்கு இல்லாத பொய்யெல்லாம் என்னுடைய ஸ்லோகத்தில் சொல்லி, ஒன்னாலத்தான் கிழக்கவே சூரியன் உதிக்கிறது, உனக்கு பயந்துட்டு தான் மாலையில் அஸ்தமனமாகிறதுன்ற பொய்யெல்லாம் சொல்லி அவனை இந்திரன் சந்திரன் புகழ்ந்து, அந்த ராஜாவோ என்னுடைய புகழுக்கு மயங்கி என்னை மடியை பிடிக்க சொல்லி பொன்னையும் பொருளையும் வாரி வழங்க அந்த ஐஸ்வர்யத்தை அடைஞ்ச நான் குடும்பத்தில் பல பாவங்களை செய்து கோயிலுக்கு வரணும், இது போன்ற ஒரு தாயார் எம்பெருமான் சன்னதிகள் இதெல்லாம் அந்த ஆலயத்தை போய் நம்ம தரிசனம் பண்ணணும்ன்ற ஒரு சிந்தனையும் இல்லாமல் ராஜா ராஜான்னு பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் ஓட வேண்டிய அறிவை பெற்ற என்னை யார் குருவாயூருக்கு அழிச்சுன்னு வந்தா? இந்த வாதரோகம் வரலைன்னா நான் உங்ககிட்ட வந்து உட்கார்ந்துருப்பேனே. அதனால எனக்கு நாராயணியத்தை ஆரம்பிக்கணும்ன்ற சிந்தனையை கொடுத்தது. நோச்சேத் கிருஷ்ண பதாரவிந்த பஜனமோ வேதாந்த சிந்தாமபி தெக்த்வா ஸ்வஸ்வயிதி பிரமாதகமகோ
யம் ஏவ யம் யம் திசமோ கிருஷ்ணபதாரவிந்த பதனத்தை கொடுத்தது வியாதின்னாராம். ஆரம்பிக்கச்சே என்ன நீதியை நமக்கு காட்டுறார். நமக்கு கஷ்டம் வந்தால் தான் இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து திருமால் அழகியோ தாமோதரனையோ தரிசனம் பண்ணணுன்றது இல்லை. எப்பப்பெல்லாம் நமக்கு அவகாசம் கிடைக்கிறதோ இது போன்ற ஒரு திவ்ய தரிசனத்தை அடையணும்ன்ற தத்துவம் இருக்கிறதுனால தான் கோயிலேருந்து நம்ம நாராயணியத்தை போக முடியலனாலும் தொலைக்காட்சியிலேயாவது தாயாரை தரிசனம் பண்ணுவோம்னு தத்துவத்தோடு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த தாயாருக்கு பின்னாடி வில்வ மரம், அது தலவிருட்சம். பகவான் தாமோதரனுக்கு பின்னாடி அவனுக்கு உகந்த பின்ன மரம் இங்க தலவிருட்சமாக இருக்கு. சுத்தி நந்தவனங்கள். அப்படிப்பட்ட ஒரு வைபவத்தோடு நம்ம கண்ணனுடைய திவ்ய தரிசனத்தை அவனோடு ஆலயத்தில் அடையிறத அங்க ஒரு பெருமையாக பட்டத்திரி குறிப்பிட்டார். இப்ப நீ நாராயணியத்தை தொடங்கலான்னார். நாராயணியத்தை குருவாயூரப்பன் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வைபவத்தை இங்க இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாருடைய சன்னதியிலேருந்து நாம் தொடர்ந்து கேட்போம். நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா. तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः. குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தன யோக திருஸ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணயா கமலாமி வாஞ்சாம் கோதாமனன்ய சரணகா சரணம் பிரபத்தியே. நாராயணியத்தை நீதான் தொடங்க வேணும்னு பட்டத்திரி குருவாயூரப்பனிடத்தில் வேண்டுகோள் வைத்து தன்னுடைய வாதரோகம்தான் என்னை குருவாயூருக்கு அழிச்சின்னு வந்ததுன்னு பணிவான பக்தி பாவத்தோட குருவாயூரப்பனிடத்தில் தெரிவித்த பட்டத்திரிக்கு குருவாயூரப்பனுக்கு ஆனந்தமாம். இப்படி வாதரோகத்தை இவன் வணங்கினானே, எல்லாரும் இதை புரிஞ்சுக்கணுமே. நாராயணியம் நமக்கு வாழ்க்கையில் காமிச்ச ஒரு பெரிய தத்துவம் என்னன்னா, ஒவ்வொருத்தவருடைய ஒரு சோகத்துக்கு பின்னாடியும் நமக்கு ஒரு லாபம் அமைஞ்சிருக்கு. அதான புராணம். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா வால்மீகி ராமாயணம் எப்படி உருவாச்சு? வால்மீகி மகரிஷிக்கு ஒரு வேடனுக்கு மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சம எத்கிரவுஞ்ச மிதுனாதேகம் அவதீகி காமமோகிதம்னு சாபத்தை கொடுத்துட்டமேனு சோகம் வால்மீகிக்கு. சோக ஸ்லோகத்துவம் ஆபன்னகான்னு அந்த சோகம் ராமாயண ஸ்லோகமாக ஆரம்பிச்சு அதனால நமக்கு ராமாயணம் லாபம். பாகவதத்தோட சாரம்தான் நாராயணீயம். அப்ப பாகவதம் எப்படி உருவாச்சு? அதை ஏன் பரீட்சித்து 7 நாட்கள் உட்கார்ந்து கேட்டான்? அவனுக்கு தக்ஷகன்ற பாம்பு கடிக்கும்ன்ற சோகம்
அதனால நமக்கு பாகவதம் என்ற ஒரு பெரிய லாபம். அதே போல அபிராமி பட்டருக்கு அமாவாசையை பௌர்ணமி ஆக்கிட்டமேனு சோகம், அதனால உதிக்கின்ற செங்கதிர்னு ஆரம்பிச்ச அபிராமி அந்தாதி என்ற லாபம். அதே போல நாராயணியத்தில் பட்டத்திரி சொன்னார், எனக்கு வாதரோகத்தை நான் சோகமாகவே எடுத்துக்கல, அது உலகத்துக்கு நமக்கு நலம் தரும் நாராயணீயமான ஒரு பெரிய லாபமாக நமக்கு கிடைச்சிருக்கேன்னு சாந்தியர்த்தம் கி ஸ்ராந்திதோசி ஸ்வகானாம். அதே போல நாம் இந்த நாராயணியத்தினுடைய ஒரு வைபவங்களை காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள தாமல் கிராமத்தில் எழுந்தருளி அனுகிரகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திருமாலழகி சமேத ஸ்ரீ தாமோதர பெருமாளுடைய சன்னதியில் அனுபவிச்சுருக்கோம். திருமாலழகியை தரிசித்தோம். நமக்கு இன்று காட்சியளிப்பது இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உத்தமமான கோதை பிராட்டி. அவளுடைய சோகம் நம்ம கண்ணன் ஏற்றுப்பானா? கண்ணனையே மணாளனாக அடையலாமா? மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை அடைய வேண்டுமே என்ற சோகம், அந்த சோகமானது நமக்கு 143 உரைத்தாள் வாழியே என்ற திருப்பாவையாகவும் நாச்சியார் திருமொழியாகவும் நமக்கு தமிழ் திவ்ய பிரபந்தத்திலே இன்றோ திருவாடி பூரம் எமக்காகவென்றோ ஆண்டாள் அவதரித்தாள் என்று மணவாள மாமுனிகள் முதலிய ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் கொண்டாடும்படியாக நமக்கு ஒரு பெரிய லாபமாக அமைந்திருக்கின்றது. கண்ணனுடைய நாராயணியத்தினுடைய ஒரு வைபவத்தை ஆண்டாள் நாச்சியார் சிரவணம் செய்வதை தவிர வேறு பொருத்தம் நமக்கு என்ன இருக்க முடியும்? அழகாக உயர்ந்த நாச்சியார் திவ்ய ஆபரணங்களை சார்த்தி கொண்டு மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தோமே ஆனால், இங்கு இவனை தரிசித்தோமே ஆனால், இந்த வைபவங்களை நாம் வாயினால் சொல்ல காதாலே கேட்டோமே ஆனால், கண்ணால் அவனை தரிசித்தோமே ஆனால், நமக்கு போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு. நம்முடைய பாவங்கள் எல்லாம் இந்த திவ்ய தரிசனத்தினால் நெருப்பிலிட்ட பஞ்சு போல நம்மை விட்டு ஓடுகின்றதாம். அந்த ஆண்டாளோடே இங்கு வைகானச ஆகமத்தின் ஆச்சாரிய சிரேஷ்டராக இருக்கக்கூடிய அந்த பலவிதமான அந்த ஒரு சம்பிரதாயங்களுடன் வைகானச முனியனுடைய அனுகிரகத்துடன் இங்கு வருட பூஜைகளானது உற்சவங்கள் பவித்ரோற்சவங்கள் முதலியன விசேஷமாக நடக்கின்றது. ஆழ்வார் ஆச்சாரியர்கள் விஸ்வக்ஷேனர் தொடங்கி அனைத்து ஆழ்வார்களும் பாஷ்யக்காரரான ராமானுஜர், திருக்கச்சி நம்பி, சுவாமி வேதாந்த தேசிகன் இவ்வளவு பேரும் ஆண்டாளை ஒட்டி இங்கு சன்னதியிலே அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான வைபவத்தோடு குருவாயூரப்பன் குருவாயூரிலே நாராயணியத்தை தான் தொடங்கி வைப்பதற்காக தயாராகின்றான். பட்டத்திரி காத்து கொண்டிருக்கின்றார். குருவாயூரப்பா, உன்னுடைய திருவாக்கை கேட்க வேண்டும், நாராயணியத்தை நீ ஆரம்பித்து வைக்க வேண்டும். அவ்வளவுதான். நாராயணியம் குதூகலமாக தொடங்கிவிட்டது. குருவாயூரப்பனுடைய திருவாக்கிலிருந்து அடுத்த நிமிஷமே குருவாயூர் கர்ப்ப கிரகத்திலிருந்து பட்டத்திரி காதுக்கு மட்டுமல்லாமல் குருவாயூர் முழுக்க பிரதிபலிக்கும்படியாக சாந்திர 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 என்று குருவாயூரப்பன் 3 முறை குரல் கொடுத்தானாம். அந்த சாந்திர என்ற சமஸ்கிருத பதம்தான் நாராயணியத்தினுடைய தொடக்கத்தினுடைய முதல் ஸ்லோகத்தினுடைய முதல் பதம். அதை குருவாயூரப்பன் ஆரம்பித்து வைத்து விட்டார். சாந்திர என்று அவர் கூறியவுடன் பட்டத்திரி ஆனந்தம் ஆனந்தம் என்று குதித்தாராம். குருவாயூரப்பா, உன்னுடைய பேச்சு வார்த்தைகளிலே நீ பேசிய சம்பாஷணைகளை 2-3 நாட்களாக நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய கண்ணன் தாமோதரன் தன் வாயை திறந்து ஒரு ஸ்லோகத்தினுடைய தொடக்கமான சம்ஸ்கிருத பதத்தை உச்சரித்தானே, ஆனால் அது எவ்வாறு இருக்கும் என்று இன்றுதான் தெரிந்து கொண்டேன். ஆகா, அந்த சாந்திர என்ற உன்னுடைய குரலை கேட்பதற்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கின்றது, ஆனந்தம் என்று கூறினாராம். குருவாயூரப்பன் அடக்கத்துடன் கூறினார், பட்டத்திரி, நான் சாந்திர என்ற பதத்தை சொன்னேன், நீ என்னுடைய குரல் கேட்பதற்கு ஆனந்தமாக இருக்கின்றது என்று சொன்னாய். இருவரும் சேர்ந்து கொண்டு ஒரு காரியத்தை செய்யலாமா? என்ன என்று கேட்டார் பட்டத்திரி. என்னுடைய சாந்திர பதத்தையும் நீ சொன்ன
ஆனந்தம் என்ற பதத்தையும் சேர்த்து நாராயணியத்தை தொடங்கி விடலாம். உடனே ஆரம்பி, காலதாமதம் செய்யாதே என்றார். அதனால் பட்டத்திரி ஆரம்பித்த நாராயணீயம் 2 பதங்களோடும் சேர்ந்து சாந்திரானந்தாவபோதாத்மகம் சாந்திர ஆனந்த சாந்திரானந்தாவபோதாத்மகமனுபமிதமோ காலதேசாவதிவ்யம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகம சத சகஸ்ரேன நிர்பாஸ்யமானோ அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்வமோ தத் தாவத் பாதி சாட்சாத் கிருஷ்ணா குரு பவனபுரே ஹல்தபாக்யம் ஜனானாம் குரு பவனபுரே ஹல்தபாக்யம் ஜனானாம். கம்பீரமா பட்டத்திரியும் குருவாயூரப்பனுமா சேர்ந்துட்டு நாராயணியத்தை ஆரம்பிச்சுட்டா. பட்டத்திரிக்கு குருவாயூரப்பன் எடுத்து கொடுத்த பதம் சாந்திர. சாந்திரன்னா என்ன பொருள்? சாந்திர சாந்திரன்னா தர்சன மாத்திரேன புண்ணியம், பார்த்த மாத்திரத்துல புண்ணியமா. அதான கண்ணனுடைய அழகே. நாம போய் அவங்கிட்டக்க எதையுமே வேண்டி கேட்க வேண்டியதில்லை. குருவாயூர்ல மாத்திரமா, தாமன்ல கூட பகவான் தாமோதரன் சாந்திரஸ்வரூபனாகத்தான் இருக்கான், ஆனந்தமாகத்தான் இருக்கான். இங்கேயும் கண்ணன் இருக்கிற இடம் எல்லாமே முதா கிமுவதாம்யகோ சகலம் ஆகுலம் கோகுலம். அது குருவாயூரா இருந்தா என்ன, தாமலா இருந்தா என்ன, திருக்கண்ணபுரமா இருந்தா என்ன, எந்த ஊராக இருந்தாலும் கண்ணன் இருக்கக்கூடிய ஊரும் ஆனந்தம், அவனுடைய திருநாமமும் ஆனந்தம். அதனால தான் அது சாந்திரானந்தம். தர்சன மாத்திரேன புண்ணியம். இங்க தாமோதரன் எப்படி இருக்கார்? கேட்டதை கொடுக்கக்கூடிய எம்பெருமான் தர்சன மாத்திரத்திலேயே சாந்திரஸ்வரூபனாக இங்க எழுந்தருளி இருக்கார். அப்படிப்பட்ட அந்த சாந்திர பார்த்த மாத்திரத்துல புண்ணியமா. சாந்திரானந்தாவபோதாத்மகம், சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம். சமஸ்கிருத பதமா இருக்கே, இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்னு நீங்கள்லாம் பயப்படவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். நம்முடைய நாராயணியத்தினுடைய நோக்கமே நாராயணியம் முழுக்க முழுக்க உயர்ந்த சமஸ்கிருத பதங்களை கொண்ட ஸ்லோகங்களாக இருந்தாலும் எந்த அளவிற்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு கருத்துக்களை நமக்கு புரியும்படியான தமிழ்ல அந்த நாராயணியத்தை நம்ம கொண்டு சேர்க்கறதுனால தான் அது நமக்கு நலம் தரும் நாராயணியமாக இருக்க போகிறது. அதனால தான் சாந்திரானந்த, சாந்திர ஆனந்த. எல்லாரும் கவனிச்சு கேட்கணும். சாந்திரன்ற பதத்துக்கு பார்த்த மாத்திரத்துல புண்ணியம்னு ஒரு அர்த்தம். வடமொழியில இன்னொரு அர்த்தம் என்னன்னா கன. சாந்திரனா கன. அதே மாதிரி ஆனந்தம். ஆனந்தம்ன்ற வார்த்தைக்கு நாம் விவரமா சொல்லவே வேண்டாம். ஆனந்தம்னா நமக்கு தெரியும், சந்தோஷம், குதூகலம், இதுக்கெல்லாம் ஆனந்தம்னு பேரு. அவபோதாத்மகம். அவபோதாத்மகம்னா என்னன்னா உத்தமமான ஒரு ஸ்வரூபன், ஞானஸ்வரூபன், நமக்கு ஞானத்தை அளிக்கக்கூடியவன், அறிவை வளர்க்கக்கூடியவன். சாந்திரானந்தாவபோதாத்மகம். சாந்திரனா கண, ஆனந்தம்னா ஆனந்தம், போதா அவபோதாத்மகம் அப்படின்னா ஞானானந்தம். அப்ப குருவாயூரப்பன் யாருன்னு ஸ்லோகத்தை எப்படி ஆரம்பிச்சார்னா, குருவாயூர்ல கண்ணனுடைய தத்துவம் என்ன? ஞானானந்த கனஸ்வரூபன். இதுதான் அந்த சாந்திரானந்தன்ற அந்த ஸ்லோகம் ஆரம்பிச்சதுக்கு அர்த்தமா. அதனால தான் நாராயணியத்தில் நம்ம பார்த்தோம்னா 2 இடங்கள்ல தான் இந்த வடமொழி ஸ்லோகம் சாந்திரன்ற பதத்தோட ஆரம்பிக்கும். ஒன்று நாராயணியத்தை தொடங்கச்சே இப்ப கேட்டோம், சாந்திரானந்தன்னு சாந்திரன்ற பதத்தோட ஆரம்பிச்சது. அதே மாதிரி பட்டத்திரி இந்த நாராயணியத்தில் பல கருத்துக்களை சொல்ல போறார். 10 தசகம் வரைக்கும் பகவானுடைய வர்ணனை, பக்தி யோகம், கர்மயோகம். கோயிலுக்கு போனா இந்த மாதிரி இடங்கள்ல எந்த ஒரு சிந்தனையோட நம்ம அவனை வழிபடணும். இது போன்ற கோயில்கள்ல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காண்பித்த நாராயணனே நமக்கே பறை தருவான், உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம், மத்தனம் காமங்கள் மாற்றுன்னு பரம சுலபமாக ஆண்டாள் நாச்சியார் ஒன்னை தவிர எனக்கு வேற கதி இல்லைன்னு நமக்கு காண்பிச்சு கொடுத்த தத்துவங்களை எல்லாம் பட்டத்திரி போட்டி போட்டு வரக்கூடிய பகுதிகளில் நமக்கு சொல்ல போறார். மத்ஸ்யாவதாரத்திலேருந்து ஆரம்பிச்சு கண்ணனுடைய பல அவதாரங்களை சொல்ல போறார். நரசிம்ம அவதாரத்தில் குருவாயூர் கர்ப்ப கிரகத்தில் எந்த கண்ணன் சாந்திரான்னு ஆரம்பிச்சு கொடுத்தானோ அவனே நரசிம்ம மூர்த்தியாக வந்து நேர திவ்ய தரிசனத்தை கொடுக்க போறான். ராமனுடைய பெருமையை சொல்லி 24,000 ஸ்லோகங்களால வால்மீகி சொன்ன ராமாயணத்தை 2 தசகத்தால 22 ஸ்லோகத்தால பட்டத்திரி சுருக்கி சொல்ல போறார்.
அப்ப சுந்தரகாண்டத்தில் ராமாயணத்தில் இதே குருவாயூரப்பன் தான் உன்னி கிருஷ்ணனாக இருந்தவன் கையில கோதண்டத்தை எடுத்துட்டு சூடாமணியோட ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியாக தரிசனம் கொடுக்க போறார். கண்ணனுடைய அவதாரங்கள்ல ராசக்கிரீடைய ஆடி காட்ட போறார். காளிங்க நர்தனத்தை அந்த பாம்பு பேர்ல நின்றுண்டு வாழை பிடிச்சுண்டு அத வாரிணி கோரதரம் பணினம் பிரதி வாரயிதும் கிருத தீர் பகவன் திருத மாருத தீரக நீ பதரும் விஷமாருத சோஷித பர்ணசயம் இப்படி ஆடி காட்ட போறார். அப்படி ஆடவே தான் இப்படி பதத்தை எழுத போறார். அதே போல ருக்மிணி கல்யாணம், குச்சேல பாக்யானம் எப்படி 1லேருந்து 10 நாட்கள் வந்து பக்தியோ அதுபோல 90லேருந்து 100வது நாள் வரைக்கும் மறுபடியும் நம்ம கோயிலில் போய் பகவானை வழிபட வேண்டிய முறைகள், பகவான பாதத்திலேருந்து அவனை சிரசு வரைக்கும் நாம் வழிபட வேண்டிய அனுபவங்கள், அவனை தியானிக்க வேண்டிய ஒரு முறைகள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு காவியம்தான் நாராயணியம். அதனால தான் அதை ஏனோ தானோன்னு சுவாமி ஆரம்பிக்க கூடாதுன்ட்டு தான் சாந்திரானந்தாவ அந்த சாந்திரானந்தன்னு ஆரம்பிச்சாராம். அதே ஆனந்தத்தை தான் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்துன்னு ஆண்டாள் நாச்சியார் தமிழில் சொன்னது தான் சாந்திரானந்தம். கண்ணனோடு இருந்து அவன் திருக்கோயிலை அடைஞ்சு அவனுடைய திவ்ய தரிசனத்தோட நாம் கூடியிருந்து பக்தியிலே குளிர்ந்தோமே ஆனால் அவன் நமக்கு என்னத்தை கொடுப்பான்? ஆனந்தத்தை கொடுப்பான். ஆனந்தமான வாழ்க்கையை தவிர நமக்கு வாழ்க்கையில என்ன வேணும்? பணம், காசு, செல்வம் எல்லாம் அப்புறம்தான். அவன் கொடுக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கே அது பக்திமயத்தோடு இருக்கும். ஆனந்தம்னு கேட்டு இருக்கமே தவிர அந்த ஆனந்தத்துக்கு விரிவுரை என்ன, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு நமக்கு உடனே நாராயணியத்தை ஆரம்பிச்ச முதல் பதத்திலேயே சந்தேகம் வருது. அந்த ஆனந்தம்ன்றது என்னன்னு நாளைக்கு கருட வாகனத்தில் இருக்கக்கூடிய தாமோதரனோடு அவனுடைய பெருமையை நம்ம கேட்போம். நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா. तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः. குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஆதி 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 நீ ஓரண்டமாதியாதலால் சோதியாத சோதினி அதுண்மையில் விளங்கினாய் வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி ஆயனாய மாயமென்ன மாயமே தோடு பெற்ற தண்டுழாய் அலங்கலாடு சென்னியாய் கோடு பெற்றி ஆழியேந்தி அஞ்சிரை புலூர்தியாயே. குருவாயூரப்பனுடைய திவ்ய சன்னதியில பட்டத்திரிக்கு குருவாயூரப்பன் சாந்திரன்னு தானே தொடங்கி கண்ணன் சாந்திர ஆனந்த கனஸ்வரூபன்னு நாராயணியமானது தொடங்கியது. ஆனந்தமான இடங்கள்ல குடிகொண்டிருக்கக்கூடியவன் கண்ணன்.
இல்லை ஸ்ரீ கிருஷ்ணன் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் குதூகலமான இடங்கள்னு தான் நம்முடைய நாராயணியத்தையே பல திருக்கோயில்கள்லேருந்து நம்ம அவனுடைய திவ்ய தரிசனத்தோடு தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் பகவான் இந்த வாரம் முழுவதும் சத்தியவிரத க்ஷேத்திரமான காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள திருப்புக்குழி க்ஷேத்திரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய தாமல் கிராமத்தில் திருமாலழகி சமேதனான தாமோதர பெருமானுடைய அந்த திருக்கோயிலிலே பல வைபவங்களை நாராயணியத்தோடு நாம் தரிசனம் செய்தோம். பகவான் தாமோதரன் தனக்கே உண்டான மந்தகாசத்தோடு இங்கு ஆழ்வார் ஆச்சாரியர்களோடும் பெரிய திருவடியான கருடனோடும் பாரிஜாத தருமூலவாசினம் என்ற பாரிஜாத மரத்திற்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய சிறிய திருவடி ஸ்ரீராமனுடைய ஜாதகம், ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஜாதகம், ஹனுமனுடைய ஜாதகம் அவரவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு பச்சைமா மலைபோல் மேனி என்று பச்சை பசேல் என்று சூழ்ந்த அழகான செடிகொடிகளோடும் மரங்களோடும் அமைந்திருக்கக்கூடிய திவ்ய நந்தவனங்களோடும் இருக்கக்கூடிய எம்பெருமான் புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை என்ற ஒரு பாவத்திலே இங்கு கருட வாகனத்திலே எழுந்தருளியிருக்கின்றான். பட்டத்ரி கூறுவார், தாட்சியாரூட்டகா பிரேட்சிதோபு புரஸ்தாத், நீ என்னை காப்பாற்ற வேண்டும் என்று தீர்மானம் செய்துவிட்டாய். இங்கு நான் குருவாயூரிலே அமர்ந்திருக்கின்றேன், எனக்கு நாராயணியத்தை தொடங்கி வைத்து விட்டாய். வெளியே இருக்கக்கூடிய பக்தர்கள் கூக்குரலிடும் போது நீ இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பக்தர்களை காப்பாற்றுவதற்காக நீ செல்வது அந்த கருட வாகனத்தினால் அன்றோ? கருடன் வேகமாக உன்னை அழைத்து செல்ல நம பன்னகனத்தாய வைகுண்ட வசவர்த்தினே சிது சிந்து சிதோத்பாத மந்தராய கருத்பதே என்று சுவாமி தேசிகன் அவனுடைய இறக்கைகளை அடித்துக்கொண்டே வருவது போல கருட வாகனத்தை கொண்டாடுவார். அந்த ஒரு பாவத்திலே கருட வாகனத்திலே இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திவ்ய திருக்கோலத்தோடு நாம் இந்த நாராயணியத்தை ஸ்ரவணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்கோயிலானது 1000 வருடங்களுக்கு முன்னால் இங்கு எம்பெருமானுடைய பிரதிஷ்டையானது நடந்து உரலிலே யசோதை கட்டிய பாவத்தால் தாமோதரன் என்றும் 12 திருநாமங்களிலே பகவானுக்கு உத்தமமான ஒரு திருநாமமாக தாமோதரனை, தனி முதல்வனை, ஞானம் உண்டவனை, ஆமோதரம் ஒருவருக்கு என்றே தொழும் அவர்கள் தாமோதரன் உருவாகிய சிவர்க்கும் திசைமுகர்க்கும் ஆமோதரம் அறிய எம்மானை என் ஆழி வண்ணனையே என்று எம்பெருமான் நம்மாழ்வார் கொண்டாடியபடி இங்கு அழகாக இங்கு சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த எம்பெருமானுடைய திவ்ய சேவைக்கு மற்றும் ஒரு முக்கிய காரணம், இங்கு பரம்பரையாக தன்னுடைய கைங்கரியத்தை செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமான் சாரங்கபாணி அர்ச்சகர் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எம்பெருமானுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த கோயிலை பராமரித்து வருவதும் அலங்காரம் செய்து அவனை பார்த்து ஆனந்தப்படுவதும் வரக்கூடிய பக்தர்களுக்கு அழகான சேவைகளை எந்த சமயத்தில் வந்தாலும் செய்து வைப்பதும் இங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுடைய கைங்கரியத்தினுடைய ஒரு முக்கியமான பக்தியே எம்பெருமான் இங்கு சேவை சாதிப்பதற்கு காரணம். அது மட்டுமல்ல, இங்கு இதை சேர்ந்த ஒரு பக்தர் கோயிலை ஒட்டி அழகான ஒரு வீட்டை இங்கு அமைத்து கொடுத்து யார் வந்தாலும் இங்கு பல நாட்கள் வசதியோடு பகவானை தங்கி தான் தரிசனம் செய்வதற்கும் ஒரு தனி வீடை இங்கு தன்னுடைய உபயமாக கொடுத்துள்ளார். அதுபோன்ற வருஷாதி உற்சவங்களும் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. இன்று வெள்ளிக்கிழமை இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த வார இறுதி பகுதியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இங்கு இருப்பவர்கள் கொடுத்த ஒரு தகவல், வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று 10ஆம் தேதி இங்கு விசேஷமாக வருடத்தில் ஒரு முறை மட்டும் நடக்கக்கூடிய கோடை திருமஞ்சன வைபவத்தை தாமோதரன், திருமாலழகி, ஸ்ரீதேவி, பூதேவி சமேதனான அழகாக பலர் புடை சூழ காலை 9 மணிக்கு ஆரம்பித்து அந்த கோடை உற்சவத்தை தான் திவ்ய திருமஞ்சன தரிசனத்தை அளிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். அது மட்டுமல்ல, அன்று மாலை 3 மணிக்கு திருமாலழகி தாயாரோடு அழகான திருக்கல்யாண உற்சவத்தையும் நடத்தி கொள்ள வந்து கொண்டிருக்கின்றான். இவைகளெல்லாம் ஆலயத்தினுடைய வைபவங்கள், அதனுடைய பெருமைகள் என்று நாம் சொல்லுவது எல்லாம் நாம் ஆரம்பித்த இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு பதத்தின் அர்த்தம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாந்திரானந்த கனஸ்வரூபன். அப்போது ஆனந்தம் நமக்கு எங்கிருந்து ஏற்படுகின்றது? அவனுடைய கருட வாகனத்தை தரிசிப்பதாலும், நின்ற திருக்கோலத்திலும் அமர்ந்த திருக்கோலத்திலும்
சயனித்து திருக்கோலத்திலும் பலவாறு அவனுடைய திவ்ய தரிசனத்தை அடைவதாலும், அவனுடைய திருக்கோயிலுக்கு நடந்து செல்வதாலும், கண்ணால் அவனுடைய ரூபத்தை நாம் தரிசிப்பதாலும், காதால் அவனுடைய வைபவங்களை இதுபோன்று நாம் கேட்பதாலும், நந்தவனங்களை தரிசிப்பதாலும், அவனுடைய உற்சவங்களிலே நாம் பங்கேற்பதாலும் ஏற்படக்கூடிய வைபவங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்துத்தான் குருவாயூரப்பனே நாராயணியத்தை ஆனந்தம் என்ற ஒரு பதத்தோடு துவங்கி வைத்தாராம். சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம் என்பது ஆதிசங்கரனுடைய வாக்கு. எங்கெல்லாம் இது போன்ற ஒரு வைபவங்கள் நடைபெறுகின்றதோ அதை நாம் பார்ப்பதற்கே கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அந்த வகையிலே நாமெல்லாம் பாக்கியசாலிகள். பொதிகை தொலைக்காட்சி வாயிலாக நாராயணியத்தை மட்டும் கேட்காமல் நாம் வீட்டில் இருந்தவாறே அந்தந்த ஊரிலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய புறப்பாடுகள், வாகனங்கள், திருமஞ்சன வைபவங்கள், அவனுக்கு இருக்கக்கூடிய பெருமைகள், தொலைக்காட்சி மூலமாக அவனை தரிசித்தாலும் அவன் நமக்கு அளிக்கக்கூடிய வரங்கள் அனைத்தையும் நாம் கண்ணாலும் காதாலும் கேட்பது நமக்கு பெரிய பாக்கியம். அத்தனை கருத்துக்களையும் ஒன்றமைத்துத்தான் நாராயணியமானது தொடங்கிற்று. சாந்திரானந்தாவ போதாத்மகம். இங்கு கருட வாகனத்திலே சேவை சாதிக்கக்கூடிய பகவான் புரட்டாசி மாதத்தில் வந்தோமேயானால் 30 நாட்களும் திருமலையிலே திருவேங்கடவன் எவ்வாறு இருப்பானோ அதே பாவத்திலே ஸ்ரீனிவாசனாக நமாமீஸ்வரம் சச்சிதானந்த ரூபம் லசத்குண்டலம் கோகுலே பிரஜாமானம் யசோதாபியோலூகலாத்மாவமானம் பராமிருஷ்ட மத்தியந்தோகோப்யா என்று இவனுக்காக ஒரு அஷ்டகத்தை ஸ்ரீ சத்யவிரதமுனி இங்கு அருளி செய்துள்ளார். அப்படிப்பட்ட ஆனந்தமான மூர்த்தி அவனும் இங்கு தலையசைத்து கேட்க இதோ நாராயணியம் தொடங்கிவிட்டது. சாந்திரானந்தாவபோதாத்மகம். ஆனந்த ரூபமாக இருப்பவன் பகவான். ஆனந்தம்னா என்ன? ஆனந்தம்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம விவரிச்சே சொல்ல முடியாது. ஆனந்தம் எப்படி இருக்கும்? ஆனந்தமா இருக்கும், அப்படித்தானே சொல்ல முடியும். அப்போ ஆனந்தம் பகவானுடைய சன்னிதானம், அவனுடைய திவ்ய சேவைகள்னா ஆனந்தத்தினுடைய பொருள் என்ன? நாம் பார்த்தோ சொல்லியோ கேட்டோ ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. புத்தகங்களில் படித்தும் அனுபவிக்க முடியாது. ஆனந்தத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் பகவத் சன்னிதானமான ஆனந்தத்தை நாம் பார்த்து பார்த்து அவனுடைய உணர்வுகளிலே இறங்கி பக்தி மூலமாக வாழ்த்த வாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவாவினையே நெடுங்காலமே என்று ஆலயங்களிலே அவனை தரிசிக்கும் போது ஏற்படுமாம். அதையே பட்டத்திரி கூறுகின்றார். குருவாயூரப்பா, நீ சாந்திரானந்த கனஸ்வரூபன். ஆங்கிலத்திலே கூறுவார்கள், நோபடி கேன் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ஆனந்தம், எவரிபடி ஹஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். நாம் அனுபவபூர்வமாக அந்த ஆனந்தத்தினுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டுமாம். உதாரணத்திற்கு கூற வேண்டுமென்றால், ஒரு இனிப்பான ஒரு வஸ்து இருக்கின்றது. சாதாரணமாக நம்ம சொல்லுவோம், ஒரு மைசூர் பாக்கு இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு காரத்தையே சாப்பிட்டு பழக்கம், வாழ்க்கையில் அவருக்கு இந்த தித்திப்பு ஸ்வீட்டுனாலே என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் கிட்டக்க போய் இந்த மைசூர் பாக்கு அவருடைய நண்பர் எடுத்துட்டு போய், இதை மைசூர் பாக்கு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னா அவருக்கு புரியல. இது எப்படி இருக்கும்னு கேட்டாராம். அவர் சொன்னார், இனிப்பாக இருக்கும், தித்திப்பாக இருக்கும். உடனே வாங்கி சாப்பிட வேண்டியது தானே. அதான் நம்மகிட்ட வழக்கம் கிடையாது. ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டுட்டே இருப்போம். அப்போ இவருடைய நண்பர்கிட்ட கேட்டார், மைசூர் பாகு இனிப்பாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியறது, இனிப்புன்னா எப்படி இருக்கும், ஒரு ஸ்வீட் எப்படி இருக்கும், ஒரு பொருள் இனிப்பாக இருக்கும்னு சொல்லலாமே தவிர அந்த இனிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா யாரையாவது விவரித்து சொல்ல முடியுமா? எந்த புராணத்தில் சொல்ல முடியும், எந்த வேதத்தில் சொல்ல முடியும்? அப்போ அந்த இனிப்பை, அந்த ஆனந்தத்தை நம்ம எப்படி அறியறது? நாம் அதை அனுபவபூர்வமாக உணர்ந்தால்தான் ஆனந்தத்தை அறிய முடியுமா? அப்போ இந்த நண்பர் ரொம்ப கெட்டிக்காரர். அதுலேருந்து ஒரு துண்டு மைசூர் பாகை உண்டு தன்னுடைய ஃப்ரெண்டோட நாக்கில் போட்டாராம். ஒரு சின்ன துண்டு நாக்கில் விழுந்த உடனே கேட்டார், இப்போ எப்படி இருக்குன்னு. நீ என்னமோ இனிப்பு தித்திப்புன்னு சொன்னியே, அந்த மாதிரி இருக்குன்னாராம். எவ்வளவு நாள் சொன்னாலும் உணர முடியாத ஒரு பொருள் அதை நாக்கில் பட்ட உடனே எப்படி அனுபவத்தால் உணர முடிகிறதோ அதுபோல குருவாயூரப்பா, நீ சாந்திரானந்த கனஸ்வரூபன். ஆனந்தம் அப்படின்னா நாங்கள் கேட்டும் உன்னை பற்றி படிச்சும் அறியறதை விட குருவாயூருக்கு வந்து உன்னுடைய திவ்ய ரூபத்தை நாராயண சரஸில் குளிச்சுட்டு கொடிக்கம்பத்தை தாண்டி பட்டத்திரி மண்டபத்தை கண்ணில் தொட்டு ஒத்திண்டு உன்னுடைய கர்ப்ப கிரகத்திற்கு முன்னால் நாங்கள் நிற்கும்போது
நீ ஒரு ஆனந்தம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு கேயோர் அங்கத கங்கனோத்தமமக ரத்னங்குளியங்கித ஸ்ரீமத் பாகுசதுஷ்க சங்கத கதாம் சங்காரி பங்கேருகாம் காஞ்சித் காஞ்சன காஞ்சிலாஞ்சிதலசத் பீதாம்பராலம்பினி ஆலம்பே விமலம்புஜத்யுதிபதம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம். அந்த கேயூரம் அங்கனம் உயர்ந்து சாத்தப்பட்ட மாலைகளோடு கருட வாகனத்தில் தாமோதரன் எப்படி சேவை சாதிக்கிறானோ அதுபோல குருவாயூரில் போய் அந்த சுவாமி கிட்டக்க நிந்தா புரியுமா. இங்க வந்து நிந்தா அந்த ஆனந்தம் நமக்கு புரியும், படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. திவ்ய தரிசனத்தால் நம்ம பார்த்த உடனேயே அடையிறோம். அதுபோல குருவாயூரப்பா நீ ஆனந்த ஸ்வரூபன். எத்தனை ஆனந்தம் உன்னிடத்துல! ஞானானந்தம், பிரம்மானந்தம், சதானந்தம், பரானந்தம், சிதானந்தம், சச்சிதானந்தம், பரமானந்தம், பிரம்மானந்தம்னு நீ அஷ்டமியில பிறந்தவன். 8 விதமான ஆனந்தங்கள் நீ கண்ணனாக எங்க குடிகொண்டிருக்கின்றாயோ அத்தனை ஆனந்தங்களும் உன்னை சேர்த்து வந்துருக்குன்னாராம். அதனால தான் வேதம் சொல்லித்து ஆனந்தம் பிரம்மே திவ்ய ஜானாத் ஆனந்தேவ கல்விமானி பூதானி ஜாயல்தே தேன ஜாதானி ஜீவந்தி. என்ன பொருள்? கண்ணன் குடிகொண்டிருக்கும் எல்லாம் ஆனந்தம், இடமெல்லாம் ஆனந்தம், கண்ணனே ஆனந்தம். என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே, தூய அமுதை பருகி 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 என் மாயப்பிறவி மயர்வருத்தேனேன்னு ஆழ்வார் சொல்வார். என்னுடைய ஆறாமுதனான அவன் அமுதம் ஆனந்தம், அவனை பருகினேன். சோளிங்கர்ல இருக்கக்கூடிய பகவான் நரசிம்மன் உக்கிரமான நரசிம்மன் இல்லை, அக்காரக்கனியை நான் கண்டு போனேனே, ஆனந்தமான அக்காரக்கனின்னு கொண்டாடினாராம். அப்ப அந்த கண்ணன் இருக்கானே எந்த இடத்துல இருந்தாலும் சாந்திரானந்தாத்மகம். ஒரு ஸ்லோகத்துல ஆரம்பிக்கச்சேயே ஒரு வரியை கூட நம்ம முடிக்கல, அதுக்குள்ள நாராயணியத்தினுடைய தத்துவம் இருக்க. இந்த முதல் ஸ்லோகம் போறோம், பின்னாடி சொல்லப்போறார் அவனுடைய பிரதிஷ்டை கோயிலுக்கு எப்படி வந்தான், இவனை நம்ம நமஸ்காரம் பண்றதுனால நமக்கு என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்க போறதுன்னு. அப்படிப்பட்ட ஆனந்த ஸ்வரூபனாக ஆனந்தமாக ஆரம்பிக்கப்பட்ட குருவாயூரப்பனுடைய திருவாக்கால வரக்கூடிய நாராயணியத்தினுடைய வைபவத்தினுடைய முதல் ஸ்லோகத்தினுடைய மற்ற வரியினுடைய அர்த்தங்களையும் நலம் தரும் நாராயணியத்தினுடைய குருவாயூரப்பனுடைய பிரபாவத்தையும் அடுத்த வாரம் மற்றுமொரு கிருஷ்ணனுடைய சன்னதியிலிருந்து நாம் திவ்ய தரிசனத்தோடு கேட்போம். இப்போ திருமாலழகி சமேதனான தாமோதர பெருமாளிடத்துல உத்தரவு வாங்கிண்டு அவனுடைய அருளை நாம் பெறுவோம். கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன் நாராயண